அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் தூய திருப்பெயரால் தொடக்கம் செய்யும். அகிலத்தின் அருட்கொடை அழகிய முன்மாதிரி நம் உயிருக்கும் இனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சாற்றுகிறார். பேரன்பு மிகுந்திட்ட இனிய பண்பாடு இது புனித ஹஜ்ஜினுடைய பருவ காலம். ஹஜ் ஒரு கடமை. அதன் வரலாற்று பின்னணியும் தத்துவமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகின் ஒப்பற்ற உண்மையான உரை இறைவனாம் அல்லாஹுவை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த வல்லமையாளன் அருளி வழங்கியுள்ள அறிவார்ந்த சத்திய தூய நெறியாம் இஸ்லாத்தை மதித்து அறிந்துணர்ந்து வாழ்வில் கொண்டு வருதல் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும். இஸ்லாத்தை மதித்தலின் தொடக்கம் அதை அறிதலும் புரிதலுமாகும். சட்டத்தை முறையாக பயிலாத அறியாத எவரும் தன்னை வழக்கறிஞர் என கூறிக்கொள்ள முடியாது. மருத்துவத்தை முறைப்படி கற்று பயிலாத செயல்பாட்டில் கொண்டு வராத எவரும் தம்மை டாக்டர் என கூற முடியாது. ஒருவர் தன்னை முஸ்லீம் என சொல்லிக் கொள்ள வேண்டுமானால் அந்த முழு உரிமையை பெறும் பேற்றை ஒருவர் பெற வேண்டுமானால் அவசியம் அவர் இஸ்லாம் பற்றிய அடிப்படை கொள்கைகள், கடமைகள், அது இயம்பும் நெறிமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையுமே தெரிந்திருக்காவிட்டாலும் அன்றாட வாழ்வில் நாம் ஆற்ற வேண்டியவற்றை, வாழ்வியலில் கொண்டு வர வேண்டியவற்றை ஓரளவாவது தெரிந்திருக்க வேண்டும். ஓது படி என்று கட்டளை அன்றைக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைமறை குர்ஆன் முதலாக அருளப்பட்டது என்பதை மறந்திருக்க மாட்டோம். இஸ்லாத்தில் கல்வி, அறிவு, கற்றல், கற்பித்தல் மிகவும் முக்கியமான கடமை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அறிந்து ஆற்றும் அமல் அறியாது ஆற்றும் அமல்களை காட்டிலும் அல்லாஹ்விடம் அதிக நன்மை ஈட்டித் தரத்தக்கதாகவும் அங்கீகாரத்தை பெற்றுத் தரக்கூடியதாகவும் இருக்கிறது என அண்ணல் நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியின் நற்செய்தி கல்வி அறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. கற்கும் காலம் கடந்து விட்டது. குடும்பம், தொழில், வியாபாரம், உழைப்பு என்று ஆகிவிட்டது. மதரசாக்களில், அரபு கல்லூரிகள் சென்று இஸ்லாத்தை கற்றல் சிரமம், வாய்ப்பில்லை என்ற கவலை வேண்டாம். மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கிறது என்னும் முதுமொழி பொய்யல்ல. நாம் மனது வைத்தால், தினமும் அரை மணி நேரத்தை இதற்கென அர்ப்பணித்தால், நல்ல தெளிந்த மார்க்க அறிஞருடன் நட்பு வைத்துக் கொண்டால் நிச்சயம் இஸ்லாமிய கல்வி, அறிவு, ஞானங்களை பெற முடியும். முயன்று பாருங்கள், அல்லாஹுவின் துணை கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல இஸ்லாமிய அடிப்படை நூல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான். உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் புத்தகங்களை கொள்முதல் செய்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் தெளிவுரை, அல் ஹதீஸ் விளக்க உரை, சஹாபாக்களின் வரலாறு, ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்கள் போன்றவற்றை அடிப்படை நூல்களாக கொள்ளுங்கள். தினமும் 2 பக்கங்களுக்கு குறையாமல் படித்து வாருங்கள், வாசித்து கேளுங்கள். இரவில் உணவுக்கு முன்னோ பின்னோ நம்முடைய குடும்பத்தினருடன் அமர்ந்து வாய்விட்டு படித்து காட்டுங்கள். ஏதேனும் சந்தேகம், தடுமாற்றம் ஏற்பட்டால் அவற்றை குறித்து வைத்துக் கொண்டு நடுநிலை தெளிவுள்ள மார்க்க அறிஞர், உஸ்தாத், ஹஸரத்துகளிடம் அது பற்றி கூறி உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். குழப்பத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கைபேசியிலேயே இதனை நீங்கள் எளிதாக பெற்றிடலாம். கவனமும் ஆர்வமும் இருந்தால் கற்பதற்கு வயதோ கால நேரமோ ஒருபோதும் தடையாக இருக்காது. வாசிப்பதும் யோசிப்பதும் சுவாசிப்பது போல எளிதாக சீராக இருத்தல் வேண்டும்.
சுவாசிப்பது போல வாசிப்பதும் ஒரு முஸ்லிமுக்கு மிகவும் அவசியமானதாக. பெரும்பாலும் இது குறித்து அக்கறை காட்டாதான். அழுத்தமாக இதை நான் பதிவு செய்கிறேன். தினமும் அரை மணி நேர இஸ்லாமிய அறிவு ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஓராண்டில் உன்னதமான இஸ்லாமிய கல்வி அறிவு கருவூலத்தை உங்கள் உள்ளத்தில், சிந்தையில், செயலில் கொண்டு வந்துவிடும். எவற்றில் ஓரிரண்டு வாரங்கள் ஓய்வுக்கென விடப்பட்டாலும் 11 மாதங்கள் பயன்பாட்டில் வந்துவிடும். முயன்று பாருங்கள். முஸ்லிம்களில் பலருக்கு இன்னும் உது செய்யக்கூட தெரிந்திருக்கவில்லை, தொழக்கூட தெரியவில்லை. அல்ஹம்து சூராவை ஏன் கலிமா சொல்லக்கூட தெரியவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை, வருந்தத்தக்க பரிதாப நிலை. ஹஜ்ஜு கடமை, உம்ராவை ஆற்ற வரும் பலர் இஸ்லாம் பற்றி ஏதும் தெரிந்தால் தீராதவராக, எதுவும் அறியோதாராகவே இருந்து வருகிறார் என்பது நாம் கண்ட காட்சி. ஹஜ் உம்ரா பற்றிய நூல்கள், புத்தகங்கள், சிறப்பு வகுப்புகளை பெரும்பாலோர் பயன்படுத்தி தவறிவிடுகின்றனர். ஆர்வமில்லையே, அக்கறை செலுத்தாமையே இதற்கு காரணம். இறை மார்க்கமாம் இஸ்லாம் 50 கடமைகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அண்ணல் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவை கலிமா, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு என்பனவாகும். வணங்குவதற்கும், வழிபடுவதற்கும், பிரார்த்திப்பதற்கும், நேர்ச்சி செய்வதற்கும், சோதனைகளை முறையிடுவதற்கும், வேண்டுவதற்கும் தகுதியுள்ள ஒரே இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, எவரும் இல்லை, எதுவும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏகன் அல்லாஹ்வின் இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்ற கலிமாவை உள்ளத்தில் உறுதியாக கருத்தில் பதித்து நம்பிக்கை கொண்டு உணர்வுடன் நாவில் மொழிந்து மூமியனாகிவிட்ட ஒருவர் 5 வேளை தொழுகையை தினமும் தொழுது வருவதோடு ரமலானிய நோன்புகளையும் முறையாக பேணி கடைபிடித்து வர வேண்டும். ஜக்காத்து கொடுக்கின்ற அளவிற்கு, ஹஜ்ஜு செய்கின்ற அளவுக்கு உழைத்து தொழில் செய்து வியாபாரம் செய்து நியாயமான நேர்மையான வழிகளில் பொருளீட்ட வேண்டும் என கடமைகளின் வடிவமைப்பு நமக்கு உணர்த்துகிறது. முஸ்லிமின் வாழ்க்கையில் ஹஜ்ஜு கடமை முக்கியமானதாகும். இஸ்லாத்தின் ஏனைய கடமைகள் எல்லாம் இருக்கும் இடத்தில், இருக்கும் ஊரிலேயே செய்திட முடியும். ஆனால் ஹஜ்ஜு ஒரு புனித பயணமாகும். அரபகத்து பாலை சீமையின் புராதன தொன்மை நகரமா மக்காவில் அமைந்துள்ள உலகின் முதலாவதான ஏக இறை ஆலயமா புனித கௌபா பள்ளியின் வளாகம் காபத்துல்லா, மகாம் இப்ராஹிம், சஃபா, மருவா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா என்னும் இடங்களுக்கு சென்றுதான் நெடிய கடமையை ஆற்ற முடியும். ஹாஜிகள் இறைவனின் இனிய விருந்தினர் ஆவர். ஆனால்தான் தனது தலைமை இல்லத்திற்கு அவர்களை வரவழைத்து கடமையாற்ற கட்டளையிட்டிருக்கிறார் அந்த கருணையாளன். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒன்றை கட்டாய கடமை என கொள்ள வேண்டுமானால் திருக்குர்ஆனின் திருவசனம் மூலம் இறை கட்டளையின் ஆதாரம் அமைந்திருத்தல் வேண்டும். ஹஜ்ஜு ஒரு கட்டாய கடமை என உணர்த்தி அதை ஆற்றும் புனித திருத்தலங்கள் பற்றி எடுத்துரைக்கும் 2 திருவசனங்கள் அருள்மறை திருக்குர்ஆனின் ஆலி இம்ரான் என்னும் 3வது அத்தியாயத்தின் 96-97 வசனங்களில் தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. அவ்வல பைத்தின் ஊதிய லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரகம் வ ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம் வமன் தഖலஹு கான ஆமினா வலில்லாஹி அலல் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர் فإن الله غني عن العالمين. இறைவனாம் அல்லாஹுவை மனிதர்கள் வணங்குவதற்காக இந்த பூமியில் ஆரம்பமாக தோற்றுவிக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா என அழைக்கப்பட்ட மக்காவில் உள்ளதாகும். அது அருள்பாலிக்கப்பட்ட புனிதமான சுற்றலைகளை கொண்டதாகவும்
உலக மக்கள் அனைவருக்கும் ஏகத்துவத்தின் பக்கம் நேர்வழி காட்டும் சின்னமாகவும் அமைந்திருக்கிறது. அதில் தெளிவான அதிசயிக்கத்தக்க ஜம்சம் போன்ற பல சான்றுகள் இருக்கின்றன. இப்ராஹிம் அந்த கௌபாவை மறுகட்டமைப்பு செய்து கொண்டும் நின்று தொழுது கொண்டும் இருந்த மகாம் இப்ராஹிம் இருக்கின்றது. எவர் அப்புனித ஆலயத்தினுள் நுழைந்து விடுகின்றாரோ அவர் எவ்வித அச்சமும் இல்லா அமைதி பெற்றவராக, இறை பாதுகாப்பிற்கு உரியவராக ஆகிவிடுகின்றார். இதுதான் உண்மை. உடல் நலன், பொருளாதார வசதி, பயணப்பட வாய்ப்பு போன்ற சக்தி பெற்றுள்ள மனிதர்கள் இறை ஆலயம் சென்று அல்லாஹுக்காக ஹஜ் செய்வது கட்டாய கடமையா. இந்த வசதி எவருக்கு இருக்கிறதோ அவர் எவரேனும் கவனமின்றி காலம் கடத்தி அலட்சியமாக இருந்து இக்கடமையை செய்யாது புறக்கணித்து மறுத்து விடுவார்களானால் அதனால் அந்த ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகமாந்தர் எவர் பக்கமும் எந்த தேவை உதவியும் தேவைப்படாது சீமானாக எல்லா வல்லமையும் உள்ளவனாக இருக்கின்றார். 3வது அத்தியாயம் 96, 97 வசனங்கள். ஈமானிய இதயம் படைத்தோரே, திருவசனங்களை மீண்டும் ஒரு முறை திரும்பவும் கருத்தூன்றி கவனத்துடன் கேளுங்கள். ஹஜ் பற்றிய பல உண்மைகள், தத்துவங்கள் உங்களுக்கு புரியவர். புனித ஹஜ் வேறெந்த உலகாயதம், புகழ், விளம்பரம், பெருமை நோக்கம் துடியின்றி தூய உணர்வுடன் முழுக்க அல்லாஹ்விற்காகவே என்ற எண்ணத்துடன் செய்யப்பட வேண்டும் என்று இறைமறையின் 2வது அத்தியாயம் அல் பக்ரா 196வது வசனம் எடுத்துரைக்கின்றது. வாதிமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ் உம்ராவை உலகாயலைய விளம்பர பெருமை நோக்கமின்றி முற்றிலும் அல்லாஹுக்காகவே அவனது முழு திருப்தி திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகவே முறையாக ஆற்றி நிறைவு செய்யுங்கள். 2வது அத்தியாயம் 196வது வசனம். பொதுவாக இறைவன் விதித்துள்ள கடமைகள் அனைத்தும் இஹ்லாஸ் எனும் தூய உணர்வுடன் இறைவனுக்காகவே அவனது திருப்தியை நாடியே செய்ய வேண்டும் என்றே இறைவனால் ஏவப்பட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனினும் ஹஜ் ஒரு பகிரங்கமான அமல். இதில் பெருமை, முகஸ்துதி, விளம்பர, புகழ் இயல்பாகவே வந்துவிடும். அவசியம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது இந்த இறை கட்டளை வசனத்தின் கருத்தாகும். ஹஜ்ஜின் சிறப்பு, அக்கழமையின் முக்கியத்துவம் பற்றி அல் ஹஜ் என்னும் அத்தியாயத்தின் 27ஆம் வசனத்தில் இப்ராஹிம் என்ற கட்டளைக்கேற்ப கஅபாவை புதுப்பித்து கட்டி மறு நிர்மாணம் செய்தவரை புனித முதல் ஆலயத்திற்கு ஹஜ் செய்ய வருமாறு மனிதர்களுக்கு நீர் அறிவிப்பீராக, புது அழைப்பு விடுவிப்பீராக. அவர்கள் காலால் நடந்தவர்களாகவும் வெகு தொலைவிலிருந்தும் மெலிந்த ஒட்டகங்களிலும் பலதரப்பட்ட சவாரிகள், வாகனங்கள், கப்பல்கள், வானூர்திகள் வழியாகவும் ஹஜ் உம்ரா செய்வதற்கு பக்தி, ஆர்வம், தூய உணர்வுடன் விரைந்து வருவார்கள். 72வது அத்தியாயம் 27வது திருவசனம். இனிய பண்பாளர்களே, இறைமறையின் மூலமாக வலியுறுத்தப்பட்ட இந்த புனித ஹஜ்ஜை மிக கவனத்துடன் ஆற்ற வேண்டும். எந்த அமலும் நம்மிடத்தில் தக்குவா இருக்க வேண்டும். இறை எச்சம், ஈமானிய உணர்வோடு நாம் ஆற்றுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம், கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.